ஓடியாங்க ஓடியாங்க. நம்மளுடைய ஃபேவரட்டான சைமன் செபாஸ்டியன் வச்சு தான் இன்றைக்கி கண்டென்ட்டு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்மளுடைய வருண்குமார் ஐபிஎஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு. அவர் இப்போ டிஐஜியாக ப்ரொமோட் ஆகியிருக்காரு. ப்ரொமோட் ஆனது மட்டும் இல்லை, அவர் போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. இப்போது இதுதான் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கை ப்ளே பண்ணல. பேக்ரவுண்டில் வேட்டையன் படத்துலேருந்து ஏன் கிட்ட இருந்து அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற டைலாக் வரும்ல, அதை போட்டிருக்காரு. நம்ம சைமாண்டி சித்தருக்கு தான் இந்த வீடியோ, வேற யாருக்கு? தம்பிகள்லாம் அண்டி கலங்கி போயிருப்பானுங்க இந்நேரத்துக்கு. அதுலேயும் திருச்சி மாவட்ட சோம்பிகள்லாம் அவ்வளோதான். இந்த ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல. ஏற்கனவே ஆர்டர் வந்ததும் அப்படியே ஸ்டோரி போட்டு கதற விட்டாப்புல தம்பிகள் சோம்பிகளை எல்லாம். வருண்குமார் சார் மட்டும் இல்லை, இவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, வந்திதா வருண்குமார், அவங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றிருக்காங்க. நாம் தமிழரில் உள்ள ஆபாச இணைய கூலிப்படை இவங்க 2 பேரையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் என்ன பாடுபடுத்துனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரிவினைவாத கும்பலுக்கு நல்லா லட்டு மாதிரி ஏதாவது ஆப்பு விரைவில் வரும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். இனிமேல் சைமன் செபாஸ்டியனுக்கு ஒரே தலைவலி தான். தினமும் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருந்து கதற வேண்டியதான். தம்பி, திமுகவில் வேலை பார்க்கணுன்னா போலீஸ் சட்டையை கலட்டிட்டு போய் வேலை பாருப்பா, காக்கி சட்டையை போட்டுட்டு வேலை பார்க்காதப்பா, வாப்பா மோதி பார்க்கலாம், ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ்பா, கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு எஸ்பி வருண்குமார் அவர்கள் கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா சைமன் செபாஸ்டியன் மேலே, அந்த கேஸோடைய விசாரணை இன்னைக்கு திருச்சியில் நடக்குது. இந்த கேஸில் சைமன் செபாஸ்டியன் நேரில் ஆஜர் ஆகியே தீரணும். போலி ட்விட்டர் கணக்குகள் தொடங்கி அவருடைய குடும்பத்தினர், மனைவி, குழந்தைகள்னு எல்லார் மேலேயும் ஆபாசமான தாக்குதல் தொடுத்த குற்றச்சாட்டும் இந்த வழக்கில் இருக்குது. நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைமன் செபாஸ்டியனுடைய நாம் தமிழர் கட்சியில் மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாம்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு மதியம் 2 மணி அளவில் 6100 உறுப்பினர்கள் சேர்ந்ததுன்னு சொல்கிறது என்ன? அங்கே பார்த்தா அவங்கெல்லாம் இந்த டேபிளை போட்டுட்டு ரோட்டில் உட்காந்துருக்காங்க, ஒருத்தனும் வரதுக்கு இல்லை. சரி ஈ ஓட்டலான்னு பார்த்தா ஈ கூட அவங்க கிட்ட எட்டி பார்க்க மாட்டேங்குது. அந்த லட்சணத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. கேட்டால் 6100 பேரா. ரொம்ப பாவமாக இருக்குங்க இவங்களுடைய நிலைமையை பார்த்தா. வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். கூவி கூவி கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க சேருங்க சேருங்க. ஐயோ பாவம். இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்த சில இடங்கள் அப்படி கூட்டமாக இருக்குது பாருங்களேன். நல்லா ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அப்படியே அலைக்கடல்னு திரண்டு இருக்கு கூட்டம். இந்த சுனந்தா தாமரை செல்வன் ஒருத்தவங்க உண்டுல்ல, இந்த ஸ்டேட் பிரசிடெண்ட் ஐடி விங்குக்கு, அவங்க போட்டிருக்க பதிவை பாருங்கள். இந்த தாத்தா பரம்பரை திமுக காரராம், நாம் தமிழரில் போய் இணைஞ்சிருக்காராம். இவரை பார்த்தா பரம்பரை திமுக மாதிரியா இருக்கு. ஏன்டா இப்படிலாம் சிரிப்பு காட்டுறீங்க டேய்? பேசாமல் ஒரு ஸ்லேட்டில் பரம்பரை திமுக காரர்னு எழுதி கழுத்தில் தொங்க விட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம்ல. ஐடியா இல்லாத ஜாம்பிகள். ரோட்டில் செவனேன்னு போயிட்டு இருந்த தாத்தா கிட்ட காலில் கையில் விழுந்து கெஞ்சி, தாத்தா தாத்தா தயவு செஞ்சு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் தாத்தான்னு காலில் விழுந்து கெஞ்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு திமுக காரரா அவர். பரம்பரை திமுக காரங்கள்லாம் ஒன்றும் சைவன மாதிரி எச்சைகள் கிடையாது. இந்த கட்சியிலலாம் மனுஷன் போய் சேருவானா? அதுலேயும் பரம்பரை திமுக காரங்க போய் சேருவாங்களா முதல்ல இவங்கிட்ட எல்லாம்? இந்த தாத்தாவுக்கு என்ன இளைஞர் படை, இளைஞர் பாசறை, இளைஞர் அணி பாசறை, அதுலையாவது பொறுப்பு ஏதாவது கொடுப்பாங்களா என்ன இந்த தாத்தாவுக்கு? அதில் அவங்க சொல்றத பாருங்க, அவர் இந்த ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேன்ல போடணும்? ஏரோப்ளேன்ல போனாரா? இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்குறிங்க ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாரா, ஏரோப்ளேன்ல போனாரா? ஐயோ என்ன இது, ஒரு அரசியல்வாதியா இவரு? 2026 இவர் ஆட்சியை பிடிப்பாருன்னு நம்பிக்கிட்டு நிறைய தம்பிகள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருடைய பேசியே இருக்கிற கொஞ்ச நஞ்ச தம்பிகளையும் வெளியே போக வச்சுருவார் போல இருக்கு. பயங்கரமான நம்பர் 1 தற்குறி. மைசூர் போண்டான்னு சொன்னாங்க சார், அதை நம்பி வாங்கணும். அங்கே பார்த்தா மைசூரை காணும் சார், போண்டா மட்டும்தான் இருக்குது. நம்ம சைமன் அண்ணனுக்கு சைடில் உண்டியல் சத்தம் கொஞ்சம் கேட்டாதான் தெளிவாக பேச வரும். அவர் எதுக்காக ஏரோப்ளைன் மோடில் போடணும்? ஏரோப்ளைனில் போனாரா? என்ன ஒரு அறிவார்ந்த கேள்வி. சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்கெல்லாம் சூரியனுக்கு போய் அங்கே உட்காந்தா நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்ல, அவருடைய அறிவுக்கு, அவருடைய அறிவாற்றலுக்கு
சைமன் செபாஸ்டியன் எவ்வளவோ பரவாயில்லைன்ற மாதிரி சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் அவரே. இப்படி பாருங்களேன், அண்ணன் இப்படி கேட்குறேன், ஒரு காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா? 60 வருஷம் ஆண்டு. இது என்ன சோமாலியா இல்லை கென்யா நைஜீரியா மாதிரி இருக்கா? எல்லா வளமும் இருக்குல்ல. காலையில் என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்லை உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேசணும். நீ உப்மா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க, நீ அப்படியா? எடுக்கிறதே பிச்சை எடுத்து சாப்பிட்றது. இதில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற காலை உணவு திட்டத்தை இவரு விமர்சிக்கிறாராமா. என்ன சைமன் செபாஸ்டியன் சார், உங்களை மாதிரி அந்த குழந்தைங்களோட தாய் தகப்பன்லாம் வந்து பிச்சை எடுத்து படிக்க வைக்கிறாங்களா? எல்லாமே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த நபர்களுடைய குழந்தைங்கள் தான் இந்த மாதிரி படிக்கிறாங்க. ஏழை எளிய மாணவர்கள், அவங்களுக்கு காலையில் இந்த மாதிரி உணவு திட்டம் அவங்களுக்கு போய் கிடைக்கிது. சரியா? இந்த குழந்தைங்கள்லாம் படித்து நாளைக்கு ஐபிஎஸ் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். அப்படி ஆகிற குழந்தைங்கள நீங்கள் வந்துட்டு இந்த இணைய கூலிப்படையை வச்சுட்டு ஆபாச தாக்குதலில் ஈடுபடுறீங்க இல்லையா? நீங்கள் இந்த பொழப்பை தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. குழந்தைங்களுக்கு நல்ல திட்டங்கள், நல்லபடியாக போய் சேர்கிற திட்டங்கள், இதெல்லாம் வந்து கேவலமாக எதிர்க்கிறது, அதில் விமர்சனம் பண்ணுறது, அதில் ஒரு ஆதாயம் தேடுற மாதிரிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் தொம்பிகளும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திரள் நிதின்னு சொல்கிற பேரில் பிச்சை எடுத்து சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவர், ஏழை எளிய மாணவர்கள், வீடுகளில் தாய் தகப்பன் காலையிலே எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறதுனால சமைக்க முடியாத மாணவர்களுக்கு காலையில் உணவு திட்டம் கொடுத்து அவங்க காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த உணவையும் அந்த திட்டத்தையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. வெக்கமே இல்லாமல் இவருக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? முதல்ல உனக்கு என்னப்பா, நீ பிச்சை எடுத்தாவது உன் பிள்ளைய நீ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சுருவ. ஆனால் எல்லாரும் முடியுமா? அப்படி உன்னை மாதிரியே பிச்சை எடுக்க முடியுமா? எல்லாரும் உழைச்சி சாப்பிட்றவங்க. அப்போ காமராஜருடைய ஆட்சியிலையும் நல்லாட்சின்னு தானே சொல்கிறீங்க நீங்கள். காமராஜர் தான் கடைசியாக நல்லா ஆண்ட ஒரு நல்ல மனிதர்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த ஆட்சியிலையும் குழந்தைங்களெல்லாம் சாப்பிடக்கூட வழி இல்லாத நிலைமைக்காக காமராஜர் ஆண்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தையெல்லாம் முதல்ல தூக்குவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க சார் மிஸ்டர் சைமன் செபாஸ்டியன்? ஏழை எளிய வீட்டில் உள்ள குழந்தைங்க, தாய் தகப்பன் மாதிரி வேலைக்கு போகிற குழந்தைங்க, காலங்காத்தால் விடிய காலையிலே எழும்பி வேலைக்கு போவாங்க, அந்த வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த திட்டத்தை நீங்கள் இவ்வளோ கேவலமாக எதிர்க்கிறீங்களே, தமிழ்நாடு மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு நல்லா ஆப்பா அடித்து தள்ளுவாங்க. சரியா? உழைச்சி சாப்பிட்றவனா இருந்தால் தான் இந்த காலை உணவு திட்டத்துடைய அருமை என்னன்னு கொஞ்சமாவது புரியும். சரி, வாரத்தில் 7 நாளில் 5 நாள் உப்புமாவாம். ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். உப்புமானு ப்ரூவ் பண்ணுங்க. வெண்பொங்கல், சேமியா கிச்சடி, பிரிஞ்சு, சோளத்தட்டை, கோதுமை மற்றும் உப்புமா, இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிருங்க பார்க்கலாம். திராவிடத்தை தொட்ட முடியலன்ற ஆற்றாமை இருக்கு இல்லையா? அந்த ஆற்றாமைனால தான் இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளை எல்லாம் சைமன் செபாஸ்டியன் வெளிப்படுத்துறாரு. இப்படி தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தையும் எதிர்த்தாப்புல கடைசியில் பார்த்தா அவங்க அம்மாவே போய் 100 நாள் வேலை திட்டம் வேணுன்ற மாதிரி போய் மனு கொடுத்துருக்காங்க. சரி மக்களை, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.